வணக்கம். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீகத்தில் நம்ம ஆரம்பத்தில் இருக்கும்போது ஒரு ஒரு பயம், குழப்பம், அதிர்ச்சி, ஆச்சரியம், பல்வேறு ஒரு உணர்ச்சி, ஒரு கலவையால் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். இது ஏன் நடக்குது? எப்படி நடக்குது? எப்படி உள்ளே வந்தோம்? நமக்கு மட்டும் இப்படி நடக்குது? யார் இதை செய்கிறா? ஆனால் நம்மக்கிட்ட இப்படி ஒரு உந்துதல் எப்படி வருது? இப்படின்னு ஒரு பல்வேறுபட்ட நிலையில் உள்ளே வந்திருப்போம். அடுத்தடுத்து என்ன நிகழும் அப்படின்னா, உங்கள் சூழ்நிலையும் உங்களோட தீவிரத்தையும் ஏக்கத்தையும் பொறுத்து அதோட ஸ்பீடு, அதாவது தடை இல்லாமல் போகிற ஒரு நிலை நிகழ்ந்துட்டுருக்கும். இந்த நேரத்தில் பல சித்திகள், ஆற்றல்கள், ஆன்மாலாம் கனெக்ட் ஆகிறது, அப்புறம் சூட்சும உடல் எடுத்து நம்ம ட்ராவல் பண்ணுறது, தியானத்தில் ஒரு உயர்நிலையை அடைகிறது. இதன் மூலம் பல்வேறுபட்ட ஒரு சக்தி நிலை நமக்குள்ளே வந்ததாக நம்ம மனம் கட்டமைக்கிறதை விட அது உண்மை. ஆனால் உண்மை இல்லை, ரெண்டுமே நடக்குது. இப்போது அன்பே சிவம் அப்படின்னு சொன்னால் முஸ்லீம், அப்புறம் புத்தா, இந்த மாதிரி இந்துக்கள் இல்லாத மற்ற ஞானிகளுக்கோ மனிதர்களுக்கோ தியானப்படும் உச்ச நிலையில் அன்பே சிவம்னா சிவன் வராரு அப்படின்னு. சிவன் வேறு, சிவம் வேறு. அப்போது இந்துக்களுக்கு சிவன் வராரு, முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் வராரு, கிறிஸ்டின்களுக்கு இயேசு வராரு, புத்தா மதத்தில் உள்ளவங்களுக்கு புத்தா வராருன்னா, இது மாதிரி எல்லா மதத்துலேயும் அவங்க வராங்கன்னா, உங்கள் மனம் கட்டமைக்கப்படுறதாம இல்லாமல் வேறு என்ன? சரி, இது ஒரு பக்கம் இருந்தால் கூட அடுத்து நமக்கு என்ன தோணிடும் அப்படின்னு சொன்னால், இந்த மனசை ரீட் பண்ணுறது, சின்ன சின்ன முக்காலத்தை முன்னாடி நடக்கிறது நம்ம சொல்கிறது, இந்த பேசிக் இந்த குறி சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட ஒரு ஈர்ப்பு இருக்கும். நம்மளை நோக்கி நிறைய பேர் வருவாங்க, நம்மக்கிட்ட பேசுவாங்க, நம்ம பேசுகிறத காது கொடுத்து கேட்பாங்க, அட்வைஸ் கேட்பாங்க, அழுவாங்க, எனக்கு ஏதாவது பிரச்சனையை தீர்த்து தாங்கன்னு கேட்பாங்க. இது அதை நோக்கி இதை நிகழ்த்தும். அப்போ நம்ம நினச்சிப்போம், அப்போது நமக்குள்ளே ஏதோ ஒன்று மாற்றம் நிகழ்ந்துருச்சு, நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பயிற்சி, தீவிரம், தியானம், அந்த விரதம், அந்த மந்திரம், அந்த 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 இதுக்குள்ளே போகும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ப்ரெசண்டில் இருக்க நம்ம வாழ்ந்துட்டுருப்போம்ல வாழ்க்கை, ஃபேமிலி, குழந்தைங்க, குடும்பம், வேலை, நம்மளோட கனவு, லட்சியம், ஆசைகள், இதெல்லாம் டம்முன்னு கீழே விழுந்துடும். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக போய் என்ன செஞ்சுருந்தாலும் ஒரு கட்டத்தில் அது விட்டுரும். அது விடும்போது நீங்கள் இதையும் விட்டுருப்பீங்க, அதையும் விட்டுருப்பீங்க. சொல்லுவாங்க தெரியுமா, அரசனை நம்பி புருஷனை விட்ட கதையா? இந்த கதையாயிரும். அங்கேயும் உங்களால் அடுத்த ஸ்டெப் போக முடியாமல் ஒரு லாக் விழுந்துச்சுன்னா, இதுக்குள்ளேயும் வர முடியாது, அதுக்குள்ளேயும் வர முடியாது. இப்படி தான் நிறைய பேர் தவிக்கிறாங்க. அப்போது ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டு ஏதோ மாதிரி போகிறாங்க. சில பேருக்கு எங்கிட்டு போகணுன்னே தெரியாமல் முட்டி சேர்ந்த மாதிரி முட்டிட்டு நிற்கிறாங்க. அப்போது நீங்கள் எந்த மாதிரி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போது உங்களுக்கு தியானம் ஒரு ஒரு ப்ராக்டிஸில் ஏதோ குருவோ இல்லை ஏதோ சித்தர்கள் வழியிலையோ இல்லை ஏதோ ஒரு வகையில் நீங்கள் உங்கள் கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தங்கிட்டேருந்து பயிற்சி எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. இல்லை பயிற்சி எடுக்காமல் கூட இருந்திருப்பீங்க. இடைக்காடெல்லாம் எப்படி வந்தார், பாம்பாட்டி சித்தர்லாம் எப்படி வந்தாங்க, அப்படி இல்லை. நான் சொல்கிறது என்னென்னா, விட்டகுறை தொட்டகுறை இருந்தால் இயல்பாகவே உங்களுக்கு இருக்கும். ஒரு முதிர்ந்த சோல் தானே வந்திருக்கோம். முதிர்ந்த சோல் இதுக்கு முன்னாடி ஏதோ பண்ணியிருக்கோம். நீங்கள் தியானம் பண்ணுறது இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. அந்த ஈர்ப்பினால தான் இது வந்திருக்கும். இந்த பிறவியோட கன்டினியூஷன் நடந்திருக்கும். அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நான் அதை ஞாபகப்படுத்தினாங்க. இப்போ சொல்லுவாங்கள்ல, நமக்கு நல்ல சமையல் தெரியும், எனக்கு நல்லா ட்ராயிங் வரைவேன் அப்படின்னா, எனக்கு உள்ளுக்குள்ளே அந்த இது இன்பில்ட்டாக இருக்குன்னா, அதை ஞாபகப்படுத்தி தூண்டி விட்டால் வெளியே வந்துடும்ல. அது மாதிரி நான் நல்ல போர் வீரராக இருந்திருக்கேன், ஒரு நல்ல ஒரு என்டர்ப்ரனராக இருந்திருக்கேன், ஒரு நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பண்ணியிருக்கேன்,
அப்போ வந்து என்னென்னா அந்த 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 சரியான சூழல், சரியான நேரம், சரியான நபர் தூண்டிவிடும்போது, அந்த நேர காலங்கள் வரும்போது அது வெளிப்பட்டுரும். அது மாதிரி தான் தியானம் இயல்பாக நடக்கணும் 1. 2வது நிறைய விஷயங்கள் இப்போது 1008 108 லட்சத்தி ஒரு தடவை மந்திரத்தங்களை உருவேற்றுற மாதிரி, மனம் அது செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி முதல்ல அந்த மந்திரங்கள்லாம் எதோட நோக்கத்துக்காண்டினா மனத்தை வந்து செம்மைப்படுத்துறதுக்காண்டி, ஒருநிலைப்படுத்துறதுக்காண்டி தான். மனத்தை ஒருநிலைப்படுத்தி திரும்ப வந்து மந்திரத்தை சொல்லிகிட்டு இருக்கிறது, உருவ வழிபாடு வச்சுக்கிறது, பக்தி வச்சுக்கிறது, அப்புறம் வந்து கோயிலில் போய் அன்னதானம் பண்ணுறது, அபிஷேகம் பண்ணுறதுக்கு போய் நிற்கிறது, 6 கால பூஜை, உச்சிக்கால பூஜை போய் பார்த்துட்ருக்கிறது, இந்த மாதிரிலாம் விட்டுரும் கொஞ்சம் கொஞ்சமாக. இதெல்லாம் விட்டுறணும். இது விட்டுட்டே இருக்கும்போது சேம் டைமில் உங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த குண்டலினி சக்தி அவேக்கன் ஆனதுனால என்னாகும், அது அது வந்து உங்களோட பவரை வந்து ஜாஸ்தி பண்ணி உங்களை வந்து ஒரு பெரிய மனிதர் அப்படின்னு ஆன்மீக ஈகோக்குள்ளே கொண்டு போய் விட்டுரும். ஈகோனா நான் சொல்கிறது தான். நாம் கடவுள்னு உணர்ந்திருப்போம், நாமளே சிவனாக உணர்ந்திருப்போம், நாமளே சக்தியாக உணர்ந்திருப்போம். இவங்க என்ன பண்ணிக்கிடுவாங்கன்னா, இவங்களே மாலை போட்டு இவங்களே அபிஷேகம் பண்ணிக்கிறது. இது வந்து ஒரு நிகழ்ல அது தானாக நிகழ்கிறது வேற. இவங்க வந்து தன்னை நிகழ்த்திக்கிறது வேற. அதை வந்து என்ன செஞ்சுக்குவாங்க, இவங்க அவங்கள உருவாக்கிக்குவாங்க. எனக்கு வந்து அது செய்யுங்க, செய்ய வைக்கிற மாதிரி. நீங்கள் இப்போது இது இது எப்படி இருக்கும்னா, குண்டலினி சக்தினால் ஒரு ஒரு அருள் வந்து அந்த அந்த சாமி ஆடுதல் அப்படிங்கிறத தாண்டி, இவங்களே அந்த பாட்டுக்கு, அந்த இசைக்கு ஏற்ற மாதிரி உடல் அசைவை வந்து அவங்க கொண்டு வர்றது வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணோன்னே இவங்களே ஆரம்பிச்சுக்கிறது வேற. அதனால தான் இங்கே என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப் போகும்போது பல்வேறுபட்ட ஒரு ஆற்றல்கள், சித்திகள் எல்லாமே ஒரு காந்தத்தன்மை, ஒரு மனத்தை வந்து குவிச்சோடனே ஆழ் மனதில் உங்களுக்கு ஏற்கனவே ட்ரிகர் ஆகியிருக்கிற எல்லா விஷயங்களும் வருது. அதில் நிறைய ப்ளஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஜோதிடம், இந்த இந்த மாதிரி வந்து குறி சொல்கிறது, இந்த மாதிரிலாம் பரம்பரையாக ஏதாவது இருந்ததுன்னா அது வந்து அவங்களுக்கு வெளிப்பட்டுரும். உடனே நம்ம அதை வச்சுக்கிட்டு நம்ம சில பேர் வந்து அதோடயே இருந்துருவாங்க. இப்போ குறி சொல்லிட்டு இருக்காங்க, கோயிலில் இருக்காங்கன்னா அப்படியே இருந்துருவாங்க. அவங்க அடுத்து ஞானம் அடைகிறதுக்கு, தன்னை உணர்றதுக்கு போகவே மாட்டாங்க. நீங்கள் தன்னை உணர்தல் நிகழாத போது நீங்கள் உங்களுக்காண்டி வாழாமல் மற்றவங்களுக்காண்டி தான் வாழ்வீங்க. அப்படி வாழும்போது உங்களுக்கு நிறைவே ஏற்படாது. ஒரு ஒரு வெறுமையே இருக்கும், ஒரு சூனிய நிலையே இருக்கும். எல்லாமே தெரிஞ்ச மாதிரி இருக்கும், ஆனால் எதுவுமே தெரியாது. ஆனால் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்காது, ஒரு ஹாப்பினஸ் இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் இருக்காது, நிலையாக இருக்காது. இப்போ நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்க, ஆனந்தமாக அருளாக உணர்வீங்க. வீட்டுக்கு வந்தோடனே அந்த அந்த இது வந்து காணாமல் போயிடும். ஒரு ஆசிரமம் போகிறீங்க, ஒரு 3 நாள் 4 நாள் பயிற்சி பண்ணி அங்கே இருக்கீங்க, பயங்கரமாக ஆனந்தமாக இருப்பீங்க. வீட்டுக்கு வருவீங்க, காணாமல் போயிடும். ஆனால் நீங்கள் உங்களுக்குள்ள அந்த இயல்பாக எல்லாமே தானாக நிகழ விடும்போது, காத்திருக்கும்போது, ப்ரெசண்ட்டில் இருக்கும்போது, நம்ம மனிதரோட வாழ்க்கையை ப்ரெசண்ட்டில் இந்த மாதிரி வாழ்கிறதுக்கு யதார்த்தத்தை மனிதர் தான். என்னமோ ஆன்மீகம் வந்தோடனே நமக்கு கொம்பு முளைச்சில்ல, நமக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இல்லை. ஆனால் தெரிஞ்ச மாதிரி தெரியும் எல்லாம். சூட்சும உலகம் போகும்போது தெரியும், பயங்கரமாக குண்டலினி சக்தி ஏறும், 3rd ஹை ஓப்பன் ஆகிருக்கும், அங்கே சிவனோட நம்ம வந்து மெர்ஜ் ஆகிருப்போம். எல்லாம் அலைவரிசை தான். உங்களுக்கு சித்தர்கள், ஞானிகள், அந்த மந்திரங்கள் தேவையான அதெல்லாம் வந்து வந்திருக்கும். அப்போ வந்து என்னென்னா, ஒரு மாறுபட்ட மனிதராக நீங்கள் மாறினதை நீங்கள் வந்து நம்ம ஏதோ ஒரு பெரிய சக்தி வாய்ந்த மனிதர்னு சொல்லிட்டு, இங்கே கணவன் கூட இருக்கிறதா, மனைவியாக இருந்தால் கணவன் கூட இருக்கிறது, கணவனாக இருந்தால் மனைவி கூட இருக்கிறது, குழந்தைங்கள் இருக்கிறது, எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே போகிறது. அதுக்கு கொடுக்கப்படலை. ஏற்கனவே இந்த மனித உடலுக்குள்ளே இந்த குடும்ப ஃபேமிலிக்குள்ளேருந்து இந்த இது கொடுக்கப்பட்டிருக்குனாலே, இதை நீங்கள் விட்டக்குறை தொட்டக்குறையில் மிச்சம் எச்சங்கள் இருக்கிறதுனால தான் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் நீங்கள் உடச்சிட்டு போய் திரும்ப இருந்தால் திரும்ப இதுக்குள்ளே தானே வரணும். அதுக்கு தான் வாழ்ந்த வாழ்க்கையை மனைவியை விட்டுட்டு போகக்கூடாது, கணவனை விட்டுட்டு போகக்கூடாது. அப்போ வந்து என்னை வந்து எனக்கு ஆன்மீகம் இழுக்கிறது, என்னை மனைவி தடை பண்ணுறா, அங்கே போய் நீங்கள் என்னத்தை தான் கற்றுட்டு வரீங்க அப்படின்னு சொல்கிறா, டைம் வேஸ்ட் பண்ணுறேன்னு சொல்கிறா, உழைப்பை வந்து வேலையை வந்து இது பாதிக்குது, குடும்ப வாழ்க்கையை பாதிக்குதுன்னு சொல்கிறா அப்படின்னு சொன்னாலே, நீங்கள் வந்து இங்கே ஏதோ சரி பண்ணாமல் அங்கே போகிறீங்கன்னு அர்த்தம். முதல்ல வீட்டை சரி பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அங்கே. இல்லை எனக்கு வீடவே ஏற்றுக்க முடியல, வீடவே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு அங்கே போகுது, அங்கே ஈர்ப்பு வருது, அந்த ஒரு குரு கூட போயிடுறேன், அந்த சச்சங்கம் பார்த்துடுறேன், அவர் எங்கே போட்டாலும் ஓடிடுறேன்,
அவர் பின்னாடியே அலைகிறேன், அவர் மந்திரத்தை சொல்கிறேன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா, நீங்கள் வந்து இப்போது ஒருத்தர் இப்போது யூடியூப்பில் ஒருத்தர் பேசுகிறார். அவர் வந்து பல்வேறு அந்த லோகோ மாற்றுவார், பேரை மாற்றுவார், நிலையை மாற்றுவார், ட்ரெஸ்ஸை மாற்றுவார், அப்படிலாம் மாற்றிட்டே இருக்கார். நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் மாற்றிட்டே போகிறத அவர் வந்து உங்களுக்கு வெளிப்படுத்திட்டே போகிறார். ஆனால் அதை ஃபாலோ பண்ணுற நீங்கள் எங்கேயுமே போகல, எதுலேயுமே. ஆனால் நீங்கள் அவர் கூடயே சொல்லிட்டு வரீங்க, பேசிகிட்டே வரீங்க, சொல்லிக்கிட்டே வரீங்க. இது வந்து ஒரு விதமான தன்மை தான், இல்லைன்னு சொல்ல வரல. அதாவது நம்ம பஸ் ட்ராவல் பண்ணும்போது பஸ் இந்த ஊரில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்கள் ஊர்லேருந்து மதுரை வரைக்கும் ஒரு இருக்குன்னா, அந்த ஊரெல்லாம் மாறி மாறி இருக்காது, ஒரே ஊராக தான் இருக்கும். எத்தனை தடவை போயிட்டு வந்தாலும் ஒரே ஊராக இருக்கும். அதே மாதிரி ஒருத்தவங்க போகிறாங்கன்னா அதே மாதிரி சொல்லிகிட்டே போயிட்டால் சரியாயிருமா? அந்த அனுபவம் என்ன, அந்த அந்த அனுபவத்தை உணர்ந்தவருக்கும் அதோடு சேர்ந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கும் எந்த மாதிரி இருக்கும்? அப்போது அவர் வந்து உணர்ந்ததை நம்மளும் உணரணும் அப்படிங்கிறத தாண்டி இப்படி ஒரு நிலை இருக்கா? அப்போ நம்ம எந்த நிலையில் இருக்கோம்? நம்ம இந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கணும். ஏதோ வருவார், என்ன வேணால் பண்ணுவேன், என்ன வேணால் செய்வேன், எனக்கு நீங்கள் கொடுத்துடணும். இங்கே மனிதர்களுடைய ஆசை என்ன தெரியுமா? நான் என்ன 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 ஆட்டம் போடுவேன், என்ன தப்பு பண்ணுவேன், எதுவுமே அந்த விதிமுறைகளுக்கோ இதுக்கோ ஆட்பட மாட்டேன். ஆனால் எனக்கு எல்லாம் கிடச்சிடணும், நல்லது நடந்துக்கிட்டே இருக்கணும். எனக்கு மட்டும் இல்லை, என்னோட 21 தலைமுறைக்கும் நல்லது நடக்கணுங்கிற அளவுக்கு ஆசை இருந்துடும். பேரன், பேத்தி, குடும்பம் எல்லாத்துக்கும். அப்போ வந்து என்னென்னா, முதல்ல அவங்களுக்கு என்ன வேணும்னு தெரியாத போது இவங்களுக்கு கேட்டு இது ஒரு பெரிய சிக்கலாக மாறிக்கிறோம். இப்போ நான் சொல்ல வர்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப பெருசாக ஒரு ஷார்ட்டாக சுருக்கமாக சொல்லணுன்னா எல்லாத்தையும் விட்டுறணும். 2வது என்னென்னு கேட்டிங்கன்னா, என்ன நடக்குதோ அதை ஏற்றுட்டு போய் வாழணும், அதை முழுமையாக வாழணும். இங்கே அது சமையல் பண்ணுறதா இருக்கட்டும், வீட்டு வேலைகளாக இருக்கட்டும், வெளி உலகத்தோடு வாழ்கிற அந்த வாழ்க்கையாக இருக்கட்டும், ஆனந்தமாக, அமைதியாக, இயல்பாக, ஒரு அர்ப்பணிப்போட, பொறுமையாக, நிதானமாக வாழ்ந்து போனாலே உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு அதுவே நகர்த்தி கொண்டு போயிடும். நீங்கள் போய் யார்கிட்டையோ போய் நான் என்ன செய்யணும், எது பண்ணணும், நான் போகிறது சரியா, நான் நல்லதாக பண்ணுறதா, நான் வந்து எனக்கு வந்து முக்தி கிடச்சிருமா, ஐயோ நான் இப்படி பண்ணுவேனா, எனக்கு எவ்வளோ காத்திருக்கணும், இது என்ன பண்ணுறது, இப்படிலாம் வந்து நம்ம புலம்பும்போது என்னாகும் அப்படின்னு சொன்னால், நம்ம அந்த வேலையில் அந்த பாதையிலேருந்து திருச்சி தான் ஓடுமே ஒழிய நமக்கு அடுத்த கட்ட பாதை வராது. நீங்கள் குழப்பமான ஒரு நிலையில் போய் நீங்கள் எந்த தெளிவையும் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு ஒரே வழி, நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ கொடுத்துருக்காங்கல்ல, இது உங்களுக்கு பல பிறவிகள் ஞாபகத்துக்கு வருது. நான் போன பிறவியில் இளவரசியாக இருந்திருக்கேன், அதுக்கு முன்னாடி ஒரு அந்தனராக இருந்திருக்கேன், அதுக்கு முன்னாடி ஒரு பிச்சைக்காரியாக இருந்திருக்கேன், அதுக்கு முன்னாடி ஒரு என்ன சொல்கிறது, சரி ஒரு மகாராணியாகவே இருந்திருக்கேன். இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. இதெல்லாம் என்ன பயன்? அப்படியா இருந்தோமா, அவ்வளோதான். அதை வச்சுட்டு இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. நான் மகாராணியாக இருந்தேன்னா, இளவரசியாக இருந்தேன்னா எந்த ராஜ்யத்துக்கு இருந்தேன் அப்படின்னே தெரியுது. எந்த இடம், எந்த இது, எல்லாமே தெரியுது. இப்போ என்ன செஞ்சிட முடியும்? அதை வச்சுக்கிட்டு நம்ம ஏதாவது கற்பனையிலையோ இதே வாழ்ந்துட்டுருக்க முடியுமா? ப்ரெசண்ட்டில் நான் வந்து இங்கே என்ன இருக்கேன், என்ன மாதிரி தொழில் செய்கிறேன், என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்கிறேன், அதோட நான் உண்மையாகவும் எளிமையாகவும் நேர்மையாகவும் இருக்கும் பட்சத்தில் எனக்கு வந்து அந்த மகாராணிக்குரியதை ஏதாவது எச்சம் மிச்சம் இருக்கும் இல்லையா, அது வந்து சேர்ந்துடும். உங்களுக்கு வந்து அது வந்து கரெக்டாக கனெக்ட் ஆயிரும் சரியான டைமில். நீங்கள் இயல்பாக, பொறுமையாக, நிதானமாக இருக்கும்போது இது தன்னால் நிகழ்ந்துடும். நீங்கள் போய் வந்து நான் என்ன பண்ணுறது, இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னு சொல்லும்போது தான் நீங்கள் வந்து இயல்பாக நடக்கிறத கொஞ்சம் மாற்றிப்பீங்க. அதனால் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ப்ரெசண்டில் இருக்கிறது பாருங்கள். நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும், என்ன வேலை செஞ்சாலும், ஆன்மீகத்துக்குள்ளே வந்துட்டாலும் நமக்கு பெருசாக இருக்குதுன்னு நினைக்காம, அந்த ஆன்மீக ஈகோக்குள்ளே போகாமல், நமக்கு ஏதோ ஒன்று கிடச்சிருக்கு, மற்றவங்களோட நம்ம ஸ்பெஷல் அப்படிங்கிறத தாண்டி நம்மளும் சாதாரண மனிதர் தான். 2வது என்னென்னு கேட்டிங்கன்னா, தன்னை உணர்ந்து மனிதன் வந்து ஸ்பெஷல்னு நினைக்க மாட்டான். நம்மளோட மற்றவங்க கீழே உள்ளவங்கன்னு நினைக்க மாட்டான், எதுவுமே நினைக்க மாட்டாங்க. அந்த நிகழும்போது உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் அழகாக எடுத்து இப்போ எப்படி பல்வேறு பதார்த்தங்கள் ஒரு விருந்தில் கொடுக்கப்பட்டால் கூட நமக்கு பிடிச்சதை வாங்கி பஃபே சிஸ்டமில் எடுக்கிற மாதிரி பிடிச்ச எடுத்து சாப்பிட்ற மாதிரி இந்த ஞானத்திலேயே பல்வேறுபட்ட நிலைகள் இது பயங்கரமாக இருந்தால் கூட உங்களுக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கலாம். எப்போது தன்னை அறிதல் நிகழ்ந்த போது தான் இதை எடுத்து சூஸ் பண்ணவே தெரியும். இல்லைனா நீங்கள் எதை எடுக்க தெரியாது. அதனால தான் மற்றவங்க கருத்தெல்லாம் நீங்கள் வாங்கிக்கணும்.
அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்க வேண்டியது இருக்கும். உங்களுக்கு என்ன தேவையோங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சா தானே. அதாவது தன்னை அறிதல் ரொம்ப ரொம்ப முக்கியம்.